ஏங்க எதுக்குங்க ஓடி வந்துட்டு இருக்கீங்க? இப்போதாங்க ஸ்கூல் முடிஞ்சது, அதனால தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நீங்க ஸ்கூல் படிக்கிறதால ஜாலியா இருக்கீங்க? அப்படிலாம் இல்லைங்க, ஒரு டீச்சருக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, ஆனால் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் 5-6 சப்ஜெக்ட் தராங்க. ஓ அப்படியாங்க, இவ்வளோ நாள் நீங்க நல்லா என்ஜாய் பண்றீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. அப்படிலாம் இல்லைங்க, எங்களுக்கும் கஷ்டம்லாம் இருக்குங்க. சரி ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க தான் எப்பவுமே எங்களுக்கு பாசிட்டிவா பேசுவீங்க. இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டாதான் எங்கள் டீச்சர் மாதிரி நாங்களும் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இதுவும் ஒரு பயணம், தாங்க கடந்து போகும். பயணங்கள் இல்லை என்றால் வாழும் வாழ்க்கை பயன் இல்லாமல் போய்விடும். இப்ப மக்கள் கிட்ட என்னங்க கேட்க போறீங்க? மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. ஏங்க எதுக்குங்க ஓடி வர்றீங்க? பைக்ல ஸ்பீடா போயிட்டு இருந்தாங்க, அப்ப போலீஸ் அங்கிள் பிடிச்சிட்டாருங்க. அப்புறம் என்ன ஆச்சுங்க? ஹெல்மெட் எங்கன்னு கேட்டாருங்க. நீங்க தான் ஹெல்மெட்டை போட்டுட்டு போகவில்லையேங்க. ஆமாங்க, அதுக்கப்புறமா தத்துவமா பேசி பக்குவமா அனுப்பி விட்டாருங்க. அப்புறம் நீங்க என்னங்க பண்ணீங்க? அப்புறம் நான் ஒரு தத்துவம் சொல்லிட்டு வந்து விட்டேங்க. நீங்க என்ன தத்துவம் சொன்னீங்க? தப்பு பண்ணா போடணும் கேஸ், போலீஸ் அங்கிள் தான் மாஸ். இப்ப மக்கள் கிட்ட என்னங்க கேட்க போறீங்க? மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. ஏங்க விக்கலுக்கும் சிக்கலுக்கும் என்னங்க டிஃபரெண்ட்? விக்கலுக்கு பயந்தா வயிறு நிறையாது, சிக்கலுக்கு பயந்தா வாழ்க்கை மகிழாது. ஏங்க நிறத்துக்கும் மனத்துக்கும் என்னங்க டிஃபரெண்ட்? நிறம் பார்த்து வந்த காதல் நிரந்தரம் இல்லை, மனம் பார்த்து வந்த காதலுக்கு மரணமே இல்லை. ஏங்க நமக்கு நன்மை தரும் விஷயம் என்னங்க? சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி நிற்பதும் நமக்கு நன்மை தரும். ஏங்க நல்ல நண்பனா யாருங்க சொல்வீங்க? கண்ணாடி தான் சிறந்த நண்பன், ஏன்னா நம்ம அழுகும் போது அது சிரித்ததே இல்லை. ஏங்க தினம் கேலண்டர்ல தேதியை கிழிக்கிறது முக்கியம் தானங்க? அது முக்கியம் இல்லைங்க, கிழிச்ச தேதியில நம்ம என்ன கிழிச்சோன்றது தான் முக்கியம். ஏங்க அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை எங்க? அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை. ஏங்க நம்பிக்கை இழந்தவனுக்கும் இருப்பவனுக்கும் என்னங்க டிஃபரெண்ட்? நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம், நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். ஏங்க உங்க காதலியை பற்றி கவிதை சொல்லுங்க. இரவில் தெரியும் நிலவை விட என் மனதில் தெரியும் அவளின் முகமே என்றென்று அழகு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏங்க ஜெயிப்பவருக்கு என்னங்க சொல்ல போறீங்க? ஜெயிக்கும் வரையில தன்னம்பிக்கை அவசியம், ஜெயித்த பிறகு தன்னடக்கம் அவசியம். என் நண்பர்களை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க? 1000 சொந்தம் நம்ம தேடி வரும், ஆனா தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நல்ல நண்பர்கள். ஏங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. துணியாத வர வாழ்க்கை பயங்காட்டும், துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும். தங்கக்குட்டி மக்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? நேசிப்பது அழகு, நேசிக்கப்படுவது பேரழகு. அழகு என்பது மனதுதானே தவிர முகம் அல்ல. ஏங்க இழப்புகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சில இழப்புகள் வலியை தருகின்றது, சில இழப்புகள் வலிமை தருகின்றது. ஏங்க இங்க கோபம் படுறவங்க எல்லாம் கெட்டவங்களாங்க? சிரித்து பேசுபவர்கள்லாம் நல்லவர்களும் அல்ல, கோபப்படுபவர்கள்லாம் கெட்டவர்களும் அல்ல. ஏங்க இளைய தலைமுறையினர்லாம் அதிர்ஷ்டசாலியாங்க. தாத்தா பாட்டி இருக்க வீட்டுல வளரும் இளைய தலைமுறையினர் அனைவருமே அதிர்ஷ்டசாலிகள் தான். ஏங்க நிம்மதி நிலைக்கணும்னா என்ன பண்ணணும்? விட்டு கொடுங்கள் அல்லது விட்டு விடுங்கள், நிம்மதி நிலைக்கும். ஏங்க தோற்றவர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு, ஆனால் யாரையும் நம்பி தோற்று விடாதே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏங்க எதுக்குங்க இந்த சின்ன வயதுல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? குடும்ப கஷ்டங்க, அதனால தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஏங்க இவ்வளோ சின்ன வயதுல வேலைக்கு வர்றது தப்பு இல்லையாங்க? வேலை செய்யறதுக்கு சின்ன வயது பெரிய வயது எதுவுமே இல்லைங்க, கஷ்டம் இருக்கு, அதனால வேலை செய்யறேன். அப்ப எப்படிங்க வாழ்க்கையில முன்னேறது? வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒன்று படிக்கணும் இல்லை உழைக்கணும். அப்ப நீங்க படிக்க வேண்டியதானுங்க, வேலைக்கு எதுக்கு வரீங்க? படிக்க முடியலதான் என்று உழைச்சுன்னு இருக்கேன். வாழ்க்கையில முன்னேற நீங்களே கஷ்டப்படுறீங்க, நீங்க 4 பேருக்கு வாங்கி தரீங்களேங்க, எப்படிங்க? முன்னேற வேண்டும்னா நம்ம கூட இருக்கவங்கள நம்ம பார்த்துக்கணும். அப்படி அவங்கள பார்த்துக்கணா என்ன ஆகுங்க, அப்பதான் நமக்கு மேல இருக்கிறவன் நம்மளை பார்த்துப்பான். உங்க நல்ல மனசுக்கு இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்குங்க. நீங்களும் ஒரு டீ சாப்பிட்றீங்களா? மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.